கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸை குறித்து, அதாவது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதையும் பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படுவதையும், ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கும் போது நாம் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்கிறதை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கலாம். எரேமியா 1:11 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி எரேமியாவுக்கு உண்டாகி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, எரேமியை பார்த்து கர்த்தர் அந்த சொப்பனத்தின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே அவர் ஒரு வாதும மரத்தின் கிளையை காண்கிறார். இரண்டாவதாக ஒரு பொங்கும் பானையை பார்க்கிறார். இன்றைக்கு எரேமியா பார்க்கிற இந்த தரிசனம் உங்களுக்கு ஒரு வேலை அற்பமாக தோணலாம். ஆனால் அதற்கு பின்பாக தேவன் அவரை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரம் 18-19 வசனங்களும் வாசிக்க போகிறோம். இங்கே அநேக ஜனங்கள் இப்படிதான் சொப்பனங்களை கண்டு அதை அற்பமாய் நினைக்கிறீர்கள். அந்த சொப்பனத்தை எழுதி வைப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு இதை முதலிடம் கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிவதில்லை. பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துவதில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தினீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக வரும் காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இங்கே அந்த தீர்க்கதரிசி இந்த சொப்பனத்தை கண்டு தேவன் அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்து கடைசியில் அது என்னமாக சொல்லுகிறார் பாருங்களே. நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடி அவர்களுக்கு முகத்துக்கு அஞ்சாதிரு. சில சொப்பனங்களை பார்த்து வரும் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமா வருகிறவர்கள் எழும்புகிறவர்களை குறித்து கர்த்தர் காட்டுவார். நீ அதற்கு பயப்படாத. சாத்தான் சத்துரு பொல்லாதவன் உனக்கு விரோதமா எழும்புகிறான், நீ என பயப்படாத என்று கர்த்தர் சொல்லுவார். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியும் அதே தான் கர்த்தர் சொல்றார். அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கும் உங்களில் இதே கேட்கும் போது அநேகரை எதிர்கொண்டு செல்வதற்கு பயந்து கொண்டிருப்பீர்கள். நாளை தினத்து குறித்து பயம் இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு செல்வதற்கு பயம் இருக்கும். சில ஆட்களுக்கு சில காரியங்களை போய் பேசுவதற்கு பயம் இருக்கும். சில எல்லைகளுக்குள் போவதற்கு பயம் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தின்படி நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்ற பரிசுத்தாவின் உங்களுக்கு வரும் காரியங்களை வெளிப்படுத்தி தைரியமாய் முன்னே செல்லும்படி ஆவியானவர் உதவி செய்வார். உங்களுக்கு எதிராக வருவார்கள், ஆனா உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அவர்களை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வந்ததெல்லாம் கர்த்தராகிய தேவன் சொப்பனம் தரிசனத்தை காட்டி அது 7 வழியா சிதறடித்து போக செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் எனக்கு அநேக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களும் ஜெபிக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து அநேக தரிசனங்களை பார்த்து என்னுடைய ஜூம் பிரேயர்ல, பைபிள் காலேஜில் என்னோட ஜெபித்துக் கொண்டவர்களை பகிர்ந்து கொண்டே தான் இருக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு திறக்க வேண்டும். நம்ம இப்படியே இருந்து போக கூடாது. ஆவியானவர் உங்கள் கண்களை விட்டு கொடுப்பீர்களா? நிச்சயமாக உங்களையும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிற சொப்பனம் தரிசனம் உங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சு ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.